வணக்கம். வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கை தழையில் எப்படி பொடி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கை தழையை நல்லா கழுவிட்டு நிழல்லே காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 1 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது நல்லா சிம்மிலே வச்சு வறுங்க. இப்போது 20 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அதுலேயே இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டு 20 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. திரும்பவும் அதே கடாயில் 1/4 கப்பு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு இதையும் நல்லா நல்லெண்ணெய் விட்டு லேசாக வறுங்க. முருங்கைத்தழை பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு காஞ்சா போதுங்க. இப்போ லாஸ்ட்டாக கருப்பு எள்ளு போட்டுக்கோங்க. 1/4 கப்பு. அந்த சூட்டிலே எள்ளு நல்லா வெடித்து வந்துடும். இப்போ அதே பருப்பில் இதை கொட்டிடுங்க. அடுத்தது தலையை போட்டு வறுத்துக்கோங்க. தலையை போடும்போது எண்ணெய்லாம் ஊற்ற தேவையில்லை. அதே கடாயில் நல்லா வறுத்துக்கோங்க. ஏற்கனவே தலை நல்லா காஞ்சிருக்கிறதுனால போட்டோன்னே ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுரும். ரொம்ப நேரம் வறுபட்டுறாதீங்க, தீஞ்சு போயிடும். தலையை நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. பாருங்கள், கையில் இப்படி தேய்ச்சுமா அப்படியே தூளாகுது பாருங்கள். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். எல்லாம் சேர்த்து இப்போ ஒன்றா கொட்டி வச்சுக்கோங்க. அதே சூட்டில் 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். சுட சுட போட்டு அரைச்சிடாதீங்க. இது நல்லா ஆறணும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நைஸாகவும் அரைக்க தேவையில்லைங்க, கொஞ்சம் கொரப்பாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ சுட சுட சோறு போட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. பொடியை கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நெய் கூட விட்டு சாப்பிட்லாங்க. இட்லி தோசைக்கெல்லாம் இந்த பொடி நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.